எதிர்க்கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். தேவாரம், மேட்டுப்பட்டி, மீனாட்சிபுரம், ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தன்னை வெற்றி பெற வைத்தால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். சாக்குளத்து மெட்டு மலைச்சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்து ஆதரவு கோரினார். பின்னர் பேட்டியளித்த ஜெகநாத் மிஸ்ரா தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிக வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதை தாங்கிக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் வேட்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் ஆங்காங்கே எங்களுடைய பிரச்சாரத்திற்கு இடையூறாகவும் நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் இடையூறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று அதற்கெல்லாம் மேலே சென்று இந்த இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவிலே ஓட்டுக்கு பணத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே உட்கார்ந்து ஓட்டுக்கு வீடு வீடாக பணத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் பணம் வேண்டாம் என்று விரட்டி துரத்தி அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியும் வீட்டுக்குள்ளே பணத்தை சுருட்டி எரிந்து விட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய கழகத்தின் சார்பாக நாங்கள் தேர்தல் கமிஷனரிடமும் காவல்துறையிலும் புகார் செய்திருக்கின்றோம். தமிழக காவல்துறை வேடிக்கை பார்க்க கூடாது. இது போன்ற ஜனநாயக படுகொலையை கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை ஒரு மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியாமல், மக்களை சந்திக்கவே முடியாமல், பிரச்சாரத்துக்கே செல்ல முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இப்ப தற்போது பணத்தை கொடுத்து மக்கள் வாக்கை வாங்கி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக தேர்தல் அதிகாரிகளையும் தமிழக காவல்துறையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.